Para mi mamita que me quita mi bombón. Para mi mamita que me quita mi bombón. Para mi mamita que me quita mi bombón. காடுவெட்டி அமைச்சர்கிட்ட எவ்வளவுதான் சொல்லி பார்த்தேன், அவர் முடியாதுன்னு சொல்றாப்ல. அது மட்டும் இல்லாம நம்ம மாவட்டம் கொலை பண்ணத இந்த ஊரே பார்த்திருக்காயா? இங்க பாரு, மாவட்டம் கொலை பண்றது இந்த ஊரே பார்த்துருக்கு. நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா நீங்களே இப்படி சொன்ன. அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் முடிஞ்சு 4 வருஷமாகி நான் அமைச்சராக இருக்கிறேன். இப்போ நான் உனக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு அமைச்சர் பதவிக்கு போயிடும். ஐயா என்னையா குண்டு தூக்கி போடுறீங்க? நீங்க தான் அவனை காப்பாற்றணும். அது என்னப்பா, தப்பு பண்றதெல்லாம் நீங்க, நான் வந்து காப்பாத்தணுமா? இப்படின்னு சொல்லி கை விரிச்சிட்டாரு. அந்த ஆள்கிட்ட நம்ம நீதான் பேசணும். Para mi mamita que me quita mi bombón. வந்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, ஆன் தி வேங்க. ஐயா கார்ல தான் வந்துட்டு இருக்கோம். டாடி. ஹலோ மாமா. ராகவி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மாமா. என்ன சாப்பிட்டீங்க? இட்லி பாயாவும். சரி மாமா வைக்கிறேன். சரிடா சரிடா. என்ன வீரபாண்டி பொண்டாட்டிட்ட பேசுறியா? பேசு பேசு. நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. அதுவும் என் கையால செஞ்சது. கவலைப்படாத, வக்கீல் கிட்ட பேசியிருக்கேன். நல்லா சாப்பிடு. இன்னைக்கு ஒரு நாள் இந்த ரூம்லயே இரு. சரி சரி. போலீஸ் ரொம்ப தீவிரமா இருக்காங்க, எந்த கவலையும் வேண்டாம். சரிண்ணே. இந்தா இதுவும் சாப்பிடு. இந்த கொஞ்சம் குழம்பு ஊத்து. நல்லா சாப்பிடு வீரபாண்டி. இந்தா தண்ணி, இந்த குடி. டேய் முடிஞ்சது, கிளம்பலாமா? வீரபாண்டி பொறுமையா சாப்பிடு, எந்த கவலைப்படாத. இன்னொரு பிரச்சனை சால்வ் ஆயிடும். சாப்பிட்டா வத்தா. வீரபாண்டிய போய் உள்ள பாருங்க. போமா. ஐயோ கிழமை வண்டி வந்துச்சு, என்ன பண்ண போனா தெரியலையே. மாமா மாமா என்னடா ஆள வந்தான்? வீரபாண்டி சாப்பாடு வாங்கி கொடுத்தியா? எப்படி சொல்றது தெரியல மாமா. என்னடா சொல்ற? We are from narcotic police. மேடம் சர்ச் பண்ணுங்க. மேடம் கஞ்சா மேடம். பொறுக்கி கஞ்சா வச்சிருக்காம சந்தனமா வச்சிருப்பான். அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்காக வீரபாண்டி கூட்டிட்டு போறீங்க? அதான் போலீஸ் வந்து இழுத்துட்டு போயிச்சு மாமா. பாதுகாப்பான இடம் நீ தானே சொன்ன. எவனோ பார்த்து போலீஸ சொல்லிட்டாங்க மாமா. அட என்னடா நீ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாள்டா. ஸ்டேஷன் வா போவோம். சரி மாமா. பிரபல தொழிலதிபர் காடுவெட்டி காதலி கங்காவையும் அவரது தோட்டத்தில் வேலை செய்த சக்கரபாணியையும் அவர்களை கொலை செய்த வீரபாண்டியை போலீஸ் தேடி வந்த நிலையில் 5 கிலோ கஞ்சாவுடன் காட்டு பங்களாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். அளவந்தான் சபாஸ், நாங்க நினைச்சதை விட பிசிறு இல்லாம பண்ணிட்டியா? ஐ லைக் யூ செலக்டிவ். காடுவெட்டி நீ போட்ட ஸ்கெட்ச ஆள வந்தா அல்டிமேட் அள்ளி முடிஞ்சிட்டான். எங்க இருக்கா? இந்த கிட்டத்துல தான் இருக்கான். பேசு ஐயா. என்ன ஆள வந்தா கச்சிதமா முடிச்சிட்ட? ஐயா என்ன கவனிச்சுக்குங்க ஐயா, ஆபத்துல விட்டுறாதீங்க ஐயா. சரி வைக்கிறேன் ஐயா. ஆள வந்தான். என்னையா உன்னை கவனிக்கிறது? நல்ல பாதுகாப்பு உண்டு, நல்ல கவனிப்பும் உண்டு. ஏடிஎம்ல அள்ளி கொட்டி வச்சிருக்கேன், எவ்வளவு எடுத்துக்க. ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிக்க. இதுதான் காடுவெட்டியோட உத்தரவு. புரியுதா? சரிங்க ஐயா. என்ஜாய் 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 பண்ணு. ஆசைப்பட்ட மாதிரி ஃபாரினுக்கு போயிட வேண்டியதான். சார் என்னதான் நடக்குது சார்? ஒண்ணுமே புரியலையே சார். வாட்ச்மேனை கொலை பண்ண சொன்னதும் நம்ம பிளான் தான். ஆள வந்தான்ட்ட சொல்லி கஞ்சா வச்சதும் நம்ம பிளான் தான். மாவட்டம் இப்போட யோசிச்சுக்க. வடக்கு அமைச்சரே முடியாதுன்ட்டாரு. ஆனா காடுவெட்டி விட்டு கொடுத்தானா, அதான் காப்பாத்திட்டான்ல, அதான் விசுவாசம். சொன்னா கேட்க மாட்டா நீ. வடக்கு தெற்கு அமைதியா இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். என்ன பாக்கலாம்னா வந்தேன், நீயே வந்துட்ட. சொல்லு. அது ஒண்ணும் இல்லையா, காடுவெட்டி நைட் ஒன்னு மீட் பண்ணணும்னு இருக்காரு. எதுக்குயா? எதுக்கு? பிசினஸுக்கு தான். எந்த பயமும் இல்லாம பத்திரிகையாளர்களை பாக்குறது நான் தாயா, நான் மட்டும்தான். ஆனா நான் சொல்ற விஷயத்த மட்டும் எவனும் எழுதுறதே கிடையாது. ஏன் இப்படி? இதை பாருங்கப்பா, நான் மட்டும் உலகம் சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கிறேனே. ஏன் இப்ப சொல்றேன், உலக அரசியல் தெரிஞ்சிருந்தா தான் உள்ளூர்ல அரசியல் பண்ண முடியும். உள்ளூர் அரசியல் தெரிஞ்சதுனாலதான் எங்களால சிறப்பா செய்ய முடியுது. யாரும் எங்களை மாதிரி பண்ண முடியும்? எங்களை மாதிரி எப்பனாலையும் பண்ண முடியாது. எங்க ஆட்சியை தான் பொற்கால ஆட்சின்னு சொல்றாங்க. மக்கள் உங்க ஆட்சி மேல ரொம்ப கோபமா இருக்காங்க, அதனால மீண்டும் உங்க கட்சி ஆட்சிக்கு வராதுன்னு சொல்றாங்க. மறுபடியும் எங்க கட்சி தான் ஆட்சிக்கு வரும். பாக்குறியா? பாக்குறியாங்கிற
சார் ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? மக்கள் சொல்றது நாங்க சொல்றோம். மக்கள் எதை சொன்னாலும் நீங்க நம்பிடுவீங்களா? எவ்வளவு திட்டத்தை நான் அறிவிச்சிருப்பேன். நான் சொன்ன திட்டத்தை பத்திரிகையில் எழுதியிருக்கீங்களா? நான் சொன்ன திட்டம் மட்டும் செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாது. என்னையா நான் சொல்றது? கைதட்டாம இருக்கிறீங்க. பதவி பாத்தியா? வேற ஏதாவது? போதைப் பொருள் வியாபாரி காடுவெட்டியை பிடிக்காம வீரபாண்டியனை போலீஸ் பிடிச்சிருக்கு. அது காரணம் நீங்க தான் சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஹலோ, நோ மோர் கொஸ்டின். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது அமைச்சர் இதை பத்தி பேசினா நாகரிகமா இருக்காது. அமைச்சர் 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 எழுதிக்கீங்க. அமைச்சர் 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 வீரபாண்டி, எல்லா வக்கீலையும் போய் பார்த்துறீங்க. எவனை பார்த்தாலும் முடியாது முடியாதுன்னு சொல்றாங்கய்யா. இந்த பொண்ணோட நிலைமை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருயா. உனக்கு ஆயுள் தண்டனை போட்டாங்க ஐயா. நானே போய் இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு நான் வந்துடுறேன் ஐயா. ஐயா, சென்ற தேர்தலில் நிறைய பொருளுதவி கொடுத்தது நம்ம காடு வெட்டி தாங்க ஐயா. எனக்கு தெரியாதா? நீ சொல்லிதான் தெரியணுமா? நீங்க சொல்லுங்க காடு வெட்டி. ஐயா, 100C உங்க பேர்ல சுவிஸ்ல டெபாசிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஐயா, இதெல்லாம் ஐயாட்ட சொல்லிட்டு உடனே ஏற்பாடு பண்ணுங்கய்யா. அமைதியாயிரு. நான் என்ன செய்யணும் காடு வெட்டி? ஐயா, அந்த பொக்கம் அமைச்சர் பிரச்சனை கொஞ்சம் தாங்க முடியலைங்க. கொஞ்சம் மாத்தி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். யார் அது? புரியலையே. ஐயா, மேட்டூர் அணையில நிறைய தண்ணி சூரியன் குடிக்குதுன்னு தர்மாக்கோல் விட்டு மூடுனார்ல, அந்த அமைச்சருங்கய்யா. ஓஹோ, அவரா? என்னாச்சு? நம்ம பசங்க சின்ன சின்னதா பிரச்சனை பண்ணாங்கன்னு உள்ள பிடிச்சி போட்டாங்க. போதா குறைக்கு தமிழ்நாட்டோட சிஎம்மோட மருமகன்னா கொம்பான்னு உங்களே அசிங்கமா பேசுறேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு காலையில புதிய அமைச்சர் பதவி ஏற்பார். போதுமா? போதுங்கய்யா, மகிழ்ச்சி. ஐயா, அந்த சுவிட்ச் மேட்டர் கட்டாயம் நான் சொன்ன தேதியில பணம் வரும். வரட்டுமா? வாங்க. உங்களை எப்படா நம்புறது? அதுவும் குறிப்பா உன்னை எப்படா நம்புறது? எல்லா பசங்களும் குள்ளநரி பசங்க. யார் அது? தலைவர், கட்சி தலைவர். சொல்லுங்க தலைவா. தர்மகோல இனிமே எல்லா தொகுதிகளிலும் நானே பிரச்சாரம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதனால என்ன தலைவா, நீங்க பிரச்சாரம் பண்ண போறீங்களா? எதுக்கு தலைவா உங்களுக்கு இந்த கஷ்டம்? அதுக்கு தான் நான் இருக்கிறேனே. நீங்க சொல்றத நான் செய்ய போறேன். நீ செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும். நீயே ராஜினாமா பண்ணிடு, இல்லன்னா உன்னை கட்சி விட்டு தூக்கப்படும். புரிஞ்சுதா தர்மகோல? நரி கூட்டத்தின் தலைவன் நரிப்பாண்டி வாழ்க வாழ்க. நரி கூட்டத்தின் தலைவன் நரிப்பாண்டி வாழ்க வாழ்க. வருங்கால பிரதம மந்திரி வாழ்க வாழ்க. வருங்கால உள்துறை அமைச்சர் வாழ்க வாழ்க. பதவியில இருக்கிறதா நினைச்சு இவ்வளவும் பண்றானுங்க. ஒருவேளை நமக்கு பதவி இல்லைன்னா நம்மளை தூக்கி எறிஞ்சாலும் எதிர்வானுங்க. அதனால இதை மெயின்டைன் பண்ணணும். நம்ம அந்த பதவி போறதுக்கு என்ன தப்பு பண்ணணும்? நமக்கு தெரிஞ்சு ஒன்றும் பண்ணலையே. ஒருவேளை தப்புனாதனால தான் தூக்கிட்டானுங்களோ இருக்கும். காலம் மாற மாற நாமளும் தொழில மாறிக்கிட்டே இருக்கணும். எல்லா தொழிலையும் போட்டியும் பொறாமையும் தானே இருக்கும். ஆனா நம்ம தொழில மட்டும்தான் போட்டி பொறாமையை விட துரோகங்களும் உத்தரவாதம் இல்லாத உயிர் சேதமும் இருக்கும். இதுவரையிலும் வெவ்வேறு துருவங்களா இருந்தோம். இனிமே ஒரே துருவமா செயல்பட போறோம். சார், நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. என்னோட பெயர் தாமஸ் பீட்டர். நான் அமெரிக்காவில் இருக்கும் ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் ராயல் எம்பையர் அப்பேலா ஹாஸ்பிட்டலில் ஜிஎம்மாக இருக்கிறேன். இப்ப நம்ம பண்ண போற பிசினஸ் கேட்க புதுசா இருக்கும். கருமுட்டை திருடுதல். என்னது? காக்கா முட்டையா? என்னையா காக்கா முட்டை திருட சொல்றான்? காக்கா முட்டை இல்லையா, அது கருமுட்டை.
கருமுட்டைனா யோ தெற்க நையா கூமுட்டை மாதிரி பேசுறான் வடக்கு. அது கருமுட்டைக்கும் காக்கா முட்டைக்கும் வித்தியாசம் தெரியல. யோ அவன் சொல்றத ஃபுல்லா கேளுங்கயா ஃபர்ஸ்ட். வெளிநாடுகளில் இந்த கருமுட்டைகளுக்கு ஒவ்வொரு கருமுட்டைக்கும் 3 to 4 லட்ச ரூபா வரைக்கும் டிமாண்ட் இருக்கு. ஸோ ஒரு பொண்ணை கடத்தினா 50 to 60 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ உங்களோட டார்கெட் பொண்ணுங்களை கடத்தி கருமுட்டையை திருடுறது. இந்த தொழிலுக்கு ஒரு கோட் வேர்டு வச்சிருக்கேன். அதுக்கு பேர் தான் ஸ்டாக். இனிமே என்கிட்ட ஃபோனில் பேசினாலும் நேரில் பேசினாலும் ஸ்டாக்குன்னு தான் சொல்லணும். ஸ்டாக்கை 5க்கு மேலே கையில் வச்சிக்கவே கூடாது. உடனே கோவாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும். கடல் வழியை மட்டும்தான் ஷிஃப்ட் பண்ணணும், ரோடு வழியை பண்ணக்கூடாது. தொழிலில் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தரை நம்பணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பண்ணுற தொழிலில் உங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் வேணுனாலும் அசஸை போட்டுக்கோங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் கடத்துறோம், காசை வாங்கிட்டு விட்டுறோம். அது மட்டும்தான் தெரியணுமே வழிய கருமுட்டை மேட்ரு வெளியிலேயே தெரியக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கும். திரும்ப சொல்கிறேன், இந்த தொழிலில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம்.